நடிக நின்று மாறியாச்சு பவுடர் பூசி பூசி கூச்சம் போச்சு டும் 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 மேளம் தட்டி செய்தி சொன்னாண்டி பூம் 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 மாட்டுக்காரன் தெருவில் வந்தாண்டி டும் 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 மேளம் தட்டி செய்தி சொன்னாண்டி சாயங்காலம் பொறுக்குதே ராவுகாலம் பொறுக்குதே யமகண்டம் பொறுக்குதே மழைக்காலம் பொறுக்குதே வெயில் காலம் பொறுக்குதே கேடு காலம் பொறுக்குதே ஒரே நேரத்துல பொறுக்குதாடா இல்ல இல்ல எல்லாம் ஜிஎஸ்ல வெயிட் பண்ணுகுதே நைட் ஆனா டெலிவரி ஆயிடும் எல்லாம் வெயிட் பண்ணுங்க குறி சொல்ல வந்திருக்கமா குடுகுடுப்புக்காரன் குடுகுடுப்புக்காரனா ராப்பிச்சக்கார மாதிரி இருக்கிற ஒரு நிமிஷம் போன் வருது ஹலோ ஜக்கம்மா பேசினுக்குறா ஹலோ ஜக்கம்மா ஐ மீன் மீட்டிங் ஜக்கம்மா இங்கே நீ என்ன பண்ண வந்து எனக்கு டேட்டாவெல்லாம் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இரு ப்ளூடூத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மிஸ் ஜக்கம்மா ஓகே தக்கம்மா தேங்க்யூ ஜக்கம்மா வந்து ப்ளூடூத்தில் எல்லா டேட்டாவும் எனக்கு அப்டேட் பண்ணினுக்கிறான் நான் வந்து இங்கே சொல்லினுக்கிறேன் ஓகேவா இது வந்து நடிகனாக மாறியாச்சு செட்டு இதுக்கு ஏற போடுற டிஆர்பி ரேட்டு பொதுவா இந்த செட்டுக்கு வாரம் ஒரு கெஸ்ட்டை கூட்டினாரீங்க வணக்கம் சார் அதுவும் இல்லாமல் ஒரு ட்விஸ்ட் ஸ்பெஷாலிட்டி என்னன்னா வாரம் இவங்க வருவாங்க எதுக்கு வருவாங்கன்னு யாருக்குமே தெரியாது கலர்ஃபுல்லாக வருவாங்க விதவிதமாக வருவாங்க இப்போவும் யாருக்கும் எதுக்கும் தெரியாது வணக்கம் சார் வணக்கம்மா ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு ஷோன்னு பார்த்தீங்கன்னா அதில் கண்டிப்பாக லுக் அண்ட் லைக்குன்னு இருப்பாங்க ஆனால் எல்லா லுக் அண்ட் லைக்கும் சான்ஸ் கட்சி பெரிய ஆள் ஆகிறாங்களான்னா கண்டிப்பாக கிடையாது ஆனால் இந்த லுக் அண்ட் லைக் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் ஃபேமஸ் ஆகிட்டாராம் அதுவும் இல்லாமல் அந்த ஆடிக்கார் வழக்கு மேலே இவர் வேறு இருக்குதான் சொத்து குவிப்பு வழக்கெல்லாம் இவர் மேலே இருக்குது உலக லெவலில் ஃபேமஸ் ஆகிக்கிறார் தினேஷ் அண்ணா வணக்கம் அடுத்து எல்லாரும் வந்து ஸ்டேஜில் லைவாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஆனால் இந்த பர்ஃபார்மன்ஸே சுட்டின்னு போயிட்டு லைவ்லேயும் பர்ஃபார்ம் பண்ணுவார் வணக்கண்ணே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா பேருக்கும் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும் ஆனால் இவங்களுக்கு ஃபிசிக்ஸு ஜியாகிரஃபி ஹிஸ்ட்ரி பயோகிராஃபி எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் வணக்கம் சுந்தர் அண்ட் அர்ஷத் எங்கப்பா வரலையா சரிப்பா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் நம்ம செட்டுக்கு எல்லாரும் ஷோ பண்ண குரூப்பாக தான் வருவாங்க ஆனால் வெளியே போகும்போது குரூப்ஸாக பிரிஞ்சு போவாங்க வணக்கம் லோகேஷ் என்னை பற்றி நான் பெருசாக எதுவும் சொல்ல மாட்டேன் சார் இந்த பாருங்க நான் ஒன்றும் பண்ணல குஜராத்துக்கு ஒரு மீட்டிங் போயிருந்தேன் சார் நான் மீட்டிங் போயிருந்தேன் டீ கடையில் போய் டீ சாப்பிட்டுருந்தேன் நான் சொன்னேன் பாருப்பா தம்பி டீ நல்லா போடுற பிஎம் ஆயிடுவேன்னு ஆயிட்டாரே அதுக்கப்புறம் அது வேற ஸ்டேட் அது குஜராத் என்ன பண்ண கர்நாடகாவுக்கு போனேன் கர்நாடகாவுக்கு பஸ்ஸில் போயிருந்தேன் சில்லறை கரெக்டாக கொடுத்தாரு கண்டக்டரு ஏன்பா சில்லறையை சூப்பராக தர நீ சூப்பர் ஸ்டார் ஆயிடுவேன்ட்டாரு ஆயிட்டாரு இன்னொருத்தர் இருக்காரு இன்னொருத்தர் என்ன பண்ணியிருந்தாரு அவர் வந்து ரொம்ப புரியாத மாதிரி எடுத்துருந்தார் என்கிட்ட வந்து கேட்டார் நான் வந்து புரியாத மாதிரி எடுத்துனுக்கிறேன் படத்தெல்லாம் நான் வந்து அரசியலுக்கு போனேன்னாரு நீ என்ன பண்ணு கம்முன்னு இந்த படம் எடுக்கிற வேலை விட்டு டிவியில் போய் ஆங்கரிங் பண்ணு சரியா நீ மாதம் பிச்சுப்ப அடுத்து சிஎம் ஆகிறது கஷ்டம்தான் இருந்தாலும் நீ டாப்பாக வந்துருவோன்னாரு வந்துனுக்கிறாரு இன்னொருத்தருப்பா இங்கே பாருமா சிரிக்காத இன்னொருத்தர் இருக்கிறாரு என்கிட்ட வந்து கேட்டார் என்ன மாதிரி படம் பண்ணிட்டோன்னு படம் பேர் என்னன்னு கேட்டேன் கிழக்கு சீமையிலேன்னாரு கண்டிப்பாக பண்ணு சூப்பர் ஹிட் ஆகும் மாஸ் காட்டும் அப்படின்னு ஆயிட்டாரே நம்ம ஷோக்கு ஜட்ஜா வந்து பாத்தியா நம்ப மாட்டீங்களா இங்கே பாருங்க ஒரு காலத்தில் என்கிட்ட வந்து கேட்டாங்க என்னப்பா வாரத்துக்கு எத்தனை நாள் வரும்னாங்க நான் 7 நாள் கண்டிப்பாக வந்துடும் வாரத்துக்கு ஒரு நாள் அது குறைஞ்சி வந்துக்குதா இது வரைக்கும் இல்லை 7 நாள் கரெக்டாக வருதுங்களா மிஸ் ஆயிருக்குதா இதெல்லாம் கேட்டுனே இருந்தாங்க நான் என்ன சொன்னேன் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான்டா வரும் தம்பி அதுக்கு மேலே எக்ஸ்ட்ராலாம் வராது 24 மணி நேரத்தை அப்டேட் பண்ணி போயினேரு அப்படின்னு 24 மணி நேரம் தான் வருது எக்ஸ்ட்ரா ஏதாவது வருதா நீ சொல்றதெல்லாம் இங்க எப்படி போன நம்பர்தா நீ வாயை தந்தாலே பொய்யா சொல்லுங்க பொய்யா சொல்றியா ஆமா ஜக்கம்மா வந்து நில்லு பக்கமா ஜி பூம் பூ படி இதுக்கு மேலே அவனா பேசுவீங்க இதுக்கு மேலே அவனை எதிர்த்து கேட்டீங்கன்னா மாவன ரத்தம் கக்கி தான் சாவீங்க சொல்லிட்டேன் எல்லாருமே சிரிச்சு என்ஜாய் பண்ற அளவுக்கு இந்த முறையை வந்து உன்னுடைய ஸ்டாண்டப் காமெடி எல்லாத்தையுமே வந்து பெஸ்ட்டாகவே கொடுத்துருக்க எப்படி இருந்தது அந்த அருள் வந்து புதுசாக இன்னைக்கு ஜாயின் பண்ணியிருக்கீங்க அருண் இல்லையா ஸோ உங்கள் கூட இனிமேல் இவர் கூட இணைஞ்சு தொடர்ந்து பண்ண போறீங்களா அருண் ஓகே ஆல் தி பெஸ்ட் வெல்கம் சொல்லுவாங்கல்ல அரங்கமே அதிருச்சுன்னு உண்மையாகவே இன்னைக்கு அதிருச்சு அரங்கம் நீங்கள் விழும்போது ஸோ சார் விக்னேஷ் சார் எப்படி என்ஜாய் பண்ணீங்க உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் லோகேஷ் பாஸ் தேங்க்யூ சார் பாஸா நல்லா இருந்துச்சு இப்போ வந்து காமெடியில் வந்துட்டு எப்பவுமே மக்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை வச்சு காமெடி பண்ணணும் அப்போ தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது
இப்போ லோகேஷ் வந்து பண்ணாப்புல இங்கே இருக்கிற இவங்களை வச்சே காமெடி பண்ணாப்புல. அதனால் நம்ம இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சிரிக்க முடிஞ்சது. பட் இதே டிவியில் பார்க்கும்போது எல்லாருமே இந்த விஷயங்கள் தெரியாதுல்ல இல்லையா? அதனால் நீங்கள் மக்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நம்ம காமெடி பண்ணோம்னா ஈஸியாக ரீச் ஆகலாம். இப்போ இங்கே செட்டில் வந்துட்டு எல்லாருமே ஜாலியாக சிரித்தோம் இல்லையா? ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் அவர் பேர் சொல்லும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இது மக்களுக்கு தெரியாதுல்ல, யாருன்னு தெரியாதுல்ல. அது மாதிரி நீங்கள் யோசிக்கும் போதே அடுத்த டைம் கான்செப்ட் பிடிக்கும்போது மக்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் ஈஸியாக போய் ரீச் ஆகும் இல்லையா? இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பண்ணுறீங்க, நல்லா இருந்துச்சு. புது வரவுக்கும் வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். சூப்பரான ஒரு பாயிண்ட் சொன்னீங்க சார். தேங்க்யூ ஸோ மச். உனக்கு இது ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் லோகேஷ். ஆல் தி பெஸ்ட் அருண். தேங்க்யூ. நடிகராக மாறியாச்சுல நிறைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து சிரிச்சுட்டே இருப்பீங்க. இன்னமும் நிறைய பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு.